சிவராத்திரி சிவனை ஆராதிக்கின்ற அற்புதமான இரவு. சிவன் நினைவாக மனமுருகி சிவ சிவ என்று கன நேரமும் அவனை தொழுது அவனோடு அடங்கிவிட முயல்கின்ற அற்புத பெருநாள். அவனது ஆனந்த நடனம் அரங்கேறிய திருநாள். உலகையை கட்டி காக்கின்ற அந்த ஈசன், அவனை நாம் கட்டி போட முயல்கின்ற தருணம் இந்த சிவராத்திரி. ஆண்டவனை அடக்க முடியுமா? முடியும். எப்படி? அன்பால், பக்தியால். அன்பாலும் பக்தியாலும் ஆண்டவனை கூட அடக்கிவிட முடியும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மகிமையுடையது அந்த பக்தியும், அந்த தொண்டும், அந்த அன்பும், அந்த கருணையும். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், ஈசன் மீது அவன் அடியார்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த காதல், அந்த அன்பு, அதன் வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது. ஈசன் வழிபாடு அதை எவ்வளவு அழகாக, எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு உள்ளபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக அதை உணர்ந்து அந்த சிவனடியார்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதில் எல்லாருக்குமே தன்னிடத்திலே சிவன் உட்கார்ந்திருக்கார், தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், தான் பேசுவதை கேட்கிறார், தான் வணங்குவதை அவர் ஆத்மார்த்தமாக அனுகிரகிக்கிறார். இப்படியான ஒரு சிந்தனை தான் இந்த இடத்துல இந்த சிவன் அடியார்களுக்கு. ஆக சிவனது அருமை பெருமைகளை சொல்லுகின்ற அற்புதமான அந்த இரவு தான் சிவராத்திரி. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக கிடைக்கின்ற பொழுது திருப்பார்கடலை வாசுகி பாம்பால கடைகின்ற பொழுது அந்த கடலிலிருந்து வரக்கூடிய ஆலகால விஷத்தை நம்முடைய அண்ணல் அவர்கள் தன்னுடைய கண்டத்திலே ஏந்தி திருநீலகண்டனாக தன்னை மாற்றிக்கொள்கின்ற தருணம் மட்டுமல்ல, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தம், அந்த அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே அதை எடுத்துக்கொள்ள முயல்கின்ற நிகழ்வு, அதில் ராகு கேதுக்கள் உருவான விதம், அதில் தேவர்கள் மார்க்கண்டேயர்களாக, நித்திய ஜீவர்களாக மாறுகின்ற அற்புதமான நிகழ்வு. அன்று இரவு முழுவதும் தேவர்களும் அசுரர்களும் எங்கும் அங்கும் ஓடி அந்த திருப்பார்கடலை கடைகின்ற பொழுது அவர்கள் செய்த முயற்சி, கடும் முயற்சி, அதை வெளிக்காட்டுகின்ற விதமாக இன்றைக்கு நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நம்முடைய பக்தர்கள் பாருங்கள், அந்த சிவனை சுற்றி வர்றாங்க. எல்லா விதத்திலும் அவனை வழிபாடு செய்கிறார்கள். அதுதான் நம்ம இங்கே கவனிச்சிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஆக நம்முடைய தர்மத்திலே சொல்லப்பட்டது போல, நம்முடைய சனாதன தர்மத்திலே போதிக்கப்பட்டது போல, அந்த சனாதனமானவனை, அந்த நித்திய ஜீவனை, அந்த பரம்பொருளை, அந்த மூலத்தை, அந்த முடிவை, அந்த முடிவிலியை நாம் வணங்குகின்ற அற்புதமான இந்த நிகழ்வு, மனதை எளிதாக ஆட்கொள்ளுகின்ற நிகழ்வு. அவனை நோக்கி நாம் பயணப்படுகின்ற பொழுது அவன் நம்மை நோக்கி பயணப்படுகிறான். இதுதான் ஆண்டவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமே அதுதான். எப்போ நம்ம அவனை நோக்கி முதல் அடியை எடுத்து வச்சோமோ அவன் 4 அடி எடுத்து வச்சிடான் நம்மளை நோக்கி. அவ்வளவுதான். அப்புறம் பயணம் இனிதாக நிகழ்கிறது, அரங்கேறுகிறது. ஆக அன்பு நண்பர்களே, சிவராத்திரி நம்ம எந்த காரணம் கொண்டும் அதை நாம் தப்ப விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவனோடு ஐக்கியமாகின்ற அந்த தருணத்தை யாராவது இழக்க தயாராக இருப்பார்களா? வாய்ப்பே இல்லை. அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத கூட்டமானது வெளிக்காட்டுகிறது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஏராளமான கூட்டம் நம்ம அவிநாசியப்பர் ஆலயத்தில். அந்த அவிநாசியப்பன் உரைகின்ற ஆலயம் பாருங்கள், கம்பீரமாக உயர்ந்து நிற்கின்ற ராஜகோபுரம், அந்த நிழலிலே அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கிறான். அன்பர்களே, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்முடைய
சனாதன தர்மத்தில் இதுபோல் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன சொல்ல வருது நம்முடைய தர்மம் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய நோக்கமே ஆண்டவனை அடைவது தான் அப்படின்னு சொல்லி, பணம் சம்பாதிப்பது அல்ல, பெரிய வீடுகளை கட்டுவது அல்ல, பெரிய போக்குவரத்து வாகனங்களை இயக்குவது அல்ல. அப்படி அல்ல. நாம் வாழுகின்ற ஒவ்வொரு கணமும் நம்மை படைத்தவனுக்கு நன்றி சொல்லி, நன்றி பாராட்டி, அவனை நோக்கி நாம் மெல்ல மெல்ல நகர்ந்து சென்று அவனை அடையணும் அப்படிங்கிறதான் நம்முடைய தர்மம் போதிக்கின்ற நல்வழி. அப்போ அதை நோக்கி நாம் நகருகின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அந்த ஆண்டவன் கவனித்துக் கொள்கிறான். அந்த ஈசன் அதை கவனித்துக் கொள்கிறான். ஈசன் நம்மிடத்தில் சொல்லுவது அதுதான், நீ என்னை நோக்கி வா, நான் உன்னிடத்திலே ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு தருகிறேன் அப்படிம்பார். அவ்வளவுதான். வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய உண்மைகள் தான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இதையே ஒவ்வொரு கனவுமாக அதை உணர்ந்து கொண்டே தான் இருக்கிறேன். ஆக இந்த அற்புதமான திருநாளில் ஈசனை வழிபடுவோம், ஈசனை மனதார நேசிப்போம், ஈசனை மனதுக்குள்ளே ஆராதனை செய்வோம். ஈசனை வழிபடுவது மட்டுமல்ல, ஈசனாக நாம் மாறவும் முயற்சிப்போம். அந்த சர்வோத்தமனை போல நாமும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு தாகத்தை இந்த தருணத்திலே நாம் நம்முடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்கின்ற அற்புதமான ஒரு மந்திரத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய் பன்னீர் சேனலுக்காக.